அத்தை சொன்ன டைம் முடிஞ்சு ஒரு 2-3 நாள்ல எப்படியாவது அவங்கள ஒத்துக்க வச்சு என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டா சஞ்சீவ் ஜெயில இருப்பான். அவனால கண்டிப்பா என்கேஜ்மெண்ட்டுக்கு வர முடியாது. நாம ஈஸியா தப்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம சஞ்சீவ் கொஞ்ச நாள் ஜெயில இருந்தான்னா அங்க இருக்கிற டார்ச்சர்ல ஈஸியா அபிய மறந்துடுவான். சூப்பர் பார்ட்னர், நீங்க பயங்கரமான ஆளு. எல்லாம் சரிதான். ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் பெரிய கேஸ் போட்டு சஞ்சீவ உள்ள வெப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. போய் கேஸ் தானே போடுவான், அதெல்லாம் ஈஸியா உடைச்சிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்போ ஓகே. சஞ்சீவ் உள்ள இருந்தானா என்கேஜ்மெண்ட்டை ஈஸியா நடத்திடலாம்ல? கண்டிப்பா இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. அபி, என்ன அபி, வேலை கிடைச்சிருச்சா? என்னங்க அபி வந்துட்டா? என்னம்மா ஆச்சு, வேலை கிடைச்சிருச்சா? இல்லம்மா, கால் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. கம்பெனில இருந்து கால் பண்றேன்னு சொல்லிருக்காங்கல்ல, கண்டிப்பா உன்னை கூப்பிடுவாங்க. கண்டிப்பா உனக்கு அந்த வேலை கிடைக்கும். ஆமாம்மா, அவங்களா தானே கூப்பிட்டாங்க. கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும். ஒன்றும் சோர்வடையாத. ஏம்மா, அவங்கள தான் கால் பண்ணி கூப்பிட்டாங்க. இப்போ அவங்க கூப்பிடுறேன்னு தானே சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விரக்தி ஆயிடுச்சே. போ, போய் அவளுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லு. சாப்பிட ஏதாவது கொடு. போ. சஞ்சீவை இப்ப எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே. இப்ப என்ன பண்றது? பேசாம சஞ்சீவ் அம்மா கிட்ட சஞ்சீவ் ஸ்டேஷன்ல இருக்கிற விஷயத்த சொல்லிடலாமா? சொல்லிடலாம். அப்பதான் அவங்களால சஞ்சீவை காப்பாத்த முடியும். ஹலோ, சஞ்சீவ் ஸ்டேஷன்ல இருக்க விஷயத்தை எப்படி உங்ககிட்ட சொல்றது? ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, என்ன ஃபோன் பண்ணிட்டு பேசாம இருக்கீங்க? ஹலோ, பேசுங்க. நான் சொல்றது மட்டும் டென்ஷன் ஆகாம கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அப்பதான் உங்களால சரியான முடிவெடுக்க முடியும். உங்க பையன் சஞ்சீவ் R2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. போலீஸ் அவர் மேல போய் கேஸ் போடணும்னு இருக்காங்க. நீங்க உடனே போனாதான் சஞ்சீவை காப்பாத்த முடியும். என்னால சஞ்சீவுக்கு செய்ய முடிஞ்சது இது ஒண்ணுதான். அவர் எப்படியாவது காப்பாத்துங்க. என்னம்மா பிரச்சனை? எதுக்காக என் பையனை போலீஸ் பிடிச்சிருக்காங்க? சஞ்சீவ் என்ன காப்பாத்த போய் தான் மாட்டிக்கிட்டாருங்கிறத நான் எப்படி சொல்லுவேன்? ஐயோ சொல்லுமா. என் பையனை எதுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க? தெரியல. இவ்வளவு விஷயத்த சொல்றியே, நீ யாரு? டெய்லர், உங்க பையனோட ஃப்ரெண்டு. சீக்கிரம் போய் உங்க பையனை காப்பாத்துங்க.
யோ ஏட்டு இங்க வாயா. இந்த வரேன் சார். நான் சொல்ற மாதிரி அந்த பையன் மேல கேஸ் எழுது. கல்லூரி வளாக வாசலில் நின்று கொண்டு மாணவர்களுக்கு கஞ்சா விற்று கொண்டிருக்கும் போது சஞ்சீவ் என்பவர் காவல்துறையினரால் தக்க ஆதாரத்துடன் கைது செய்யப்பட்டு அவரை போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து கண்ணியமான முறையில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது காவலர்களை தாக்கி தப்பிக்க முயன்றார். அதன் பின் காவலர்களால் விரட்டி பிடிக்கப்பட்டு மீண்டும் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு கேஸ் எழுது. அப்பதான் கஞ்சா வித்ததுக்கு 7 வருஷம், போலீஸ் அடிச்சதுக்கு 5 வருஷம், மொத்தம் 12 வருஷம் அவனை உள்ள வைக்க முடியும். இதான் அவனுக்கு சரியான பனிஷ்மெண்ட்யா. பாவம் சார், சின்ன பையன். உங்களை அடிச்சிட்டாங்கிறதுக்காக அவன் லைஃப்ல விளையாடாதீங்க சார். அப்படியே விட்டு என்ன அடிப்பான், நான் சும்மா விடணுமா? என்ன ஏண்டா அடிச்சன்னு நினைச்சு நினைச்சு அவன் தினம் தினம் ஜெயில சாகணும். சாவான். நீ எஃப்ஐஆர் படியா? சார் என்னையா சாரு, நீ போட மாட்ட அதானே? நானே போடுறேன். அவ்வளவுதான், சோலி முடிஞ்சது. சீக்கிரம் வாங்க. சஞ்சீவ், சஞ்சீவ். அம்மா, சஞ்சீவ். டேய் சஞ்சீவ், 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 என்னடா இது? மா, சஞ்சீவ், என்னடா முகமல காயமா இருக்கு? அடிச்சாங்களா? உன் மேல ஒரு சின்ன கீறல் கூட விழாம பொத்தி பொத்தி பார்த்தேனடா. இப்படி அடிச்சிருக்காங்க. உன்னை எதுக்காக ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க? நான் சொல்றேன். காலேஜ் வாசல் நின்னு கஞ்சா வித்துக்கிட்டு இருந்தான், அதான் அவனை புடிச்சு உள்ள வச்சிருக்கேன். சார் என்ன பேசுறீங்க? அவன் யார் தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன சார், எஃப்ஐஆர் அப்படிதான் போட்டிருக்கேன். சார், நீங்க வேணும்னு ஏதோ பண்றீங்க. சஞ்சீவ் முதல்ல வெளியே விடுங்க. விட முடியாது. இன்ஸ்பெக்டர், நீங்க கொஞ்சம் ஓவரா பண்றீங்க. இப்பவே நான் கமிஷனர்ட்ட பேசுறேன். யார்கிட்ட வேணா பேசு, முதல்ல இங்க இருந்து வெளியே போயா. சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஏய், அப்படிதான்டா பேசுவேன். கஞ்சா விக்கிறவனுக்கு குடும்பமே சப்போர்ட்டா? குடும்பத்தோட சேர்ந்து கஞ்சா விக்கிறீங்கன்னு மொத்த பயத்துக்கு உள்ள வச்சிருவேன். போங்க வெளியே. சஞ்சீவ், வந்துட்டானுங்க. சஞ்சீவ், நீ எதுக்கும் பயப்படாதடா, நான் பார்த்துப்பேன். சார், நான் சொல்றதை கேளுங்க. நீங்க எவ்வளவுதான் கேட்டாலும் இன்ஸ்பெக்டர் அந்த தம்பியை விட மாட்டார். போய் ஒரு வக்கீலை கூட்டிட்டு வந்து லீகலா ஆக்ஷன் எடுக்கிற வழியை பாருங்க. அதான் சொல்லிட்டாருல. ஓ, போய் வக்கீல கூட்டு வா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம்.
சஞ்சீவ் நாங்க போய் வக்கீலுக்கு ஏற்பாடு பண்றோம். பாப்பா. சஞ்சீவ் நீ கவலைப்படாத. அம்மா. சரி நீங்க கிளம்புங்க. சஞ்சீவ் லாக்அப்ல இருக்கிற விஷயம் நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரி பார்ட்னர். சீதா முதல்ல நான் அனுவுக்கு கால் பண்றேன். அவ வந்தாதான் இந்த பிரச்சனை முடியும். சரி கால் பண்ணுப்பா. சந்தோஷ் எதுக்கு கூப்பிடுறான்? சொல்லு சந்தோஷ். மேடம் சஞ்சீவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. நீங்க உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க. சஞ்சீவ் லாக்அப்ல இருக்கிற விஷயம் அதுக்குள்ள எப்படி சந்தோஷ்க்கு தெரிஞ்சது? நான் அப்பா அம்மா எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வெளியே தான் நிக்கிறோம். கொஞ்சம் சீக்கிரமா வாங்களேன் ப்ளீஸ். சரி சந்தோஷ் நான் வரேன். அம்மா நான் அனுகிட்ட சொல்லிட்டேன். அவ சீக்கிரமா கிளம்பி வரேன்னு சொல்லியிருக்கா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சீதா அழாத சீதா. என்ன விஷயம்? சஞ்சீவ் லாக்அப்ல இருக்கிற விஷயம் அங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்சது? அந்த அபிதா எப்படியும் வீட்டுக்கு கன்வே பண்ணிருப்பான். இப்போ அது முக்கியம் இல்ல. அத்தை ஃபேமிலியோட போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ உடனே போய் ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நாங்களும் வரோம். சரி வாங்க. ஆனா ஒன்னா போனா சந்தேகம் வந்துடும். நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. சரி. அழாத சீதா. அனு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசின உடனே சஞ்சீவ் வெளியே எடுத்துடலாம். ஆமாம்மா நீ அழாத. சஞ்சீவா நம்ம கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? அம்மா அனு வந்துட்டாமா? என்னாச்சு அத்தை? கஞ்சா கடத்துறன்னு பொய்யா கேஸ் போட்டு சஞ்சீவ உள்ள வச்சுட்டாங்கம்மா. நீ அவனை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வரணுமா? எப்படி ஆச்சு அத்தை? என்னன்னு தெரியல. போலீஸ் கிட்ட கேட்டா எதுவுமே தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்க. மா பதட்டமா இருக்கிற மாதிரி கொஞ்சம் நடிமா. அப்பதான் அவங்க நம்மள நம்புவாங்க. சரிம்மா, நான் எப்படி நடிக்கிறேன்னு மட்டும் பாரு. அண்ணி போலாம் வா. என்னாச்சு அண்ணி? சஞ்சீவ லாக்அப்ல வச்சிருக்காங்களா? ஆமா சிந்தாமணி. ஐயோ, ஒரு ஈ கொசுக்கு கூட துரோகம் நினைக்காத சஞ்சீவுக்கு இப்படி நடக்கணும்? மா கொஞ்சம் அடக்கி வாசிமா. பெத்தவங்களே கண்ட்ரோலா தான் இருக்காங்க. நீ ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத. சந்தோஷ், சஞ்சீவ் மேல என்ன கேஸ் போட்டிருக்காங்க? கஞ்சா கேஸ்.
கஞ்சா கேஸா? சஞ்சீவ் எப்படி போலீஸ் கிட்ட மாட்டினான்னு தெரியுமா? தெரியல. போலீஸை கேட்டா என்னன்னு கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்பா தப்பிச்சோண்டா சாமி. அனு, நீதான் எப்படியாவது போலீஸ் கிட்ட பேசி சஞ்சீவ வெளியில கூட்டிட்டு வரணும். அவன் எல்லாமே என்னால இருக்கவே முடியாதுமா. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். சஞ்சீவ வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன நம்புங்க அத்தை. சஞ்சீவ் ஸ்டேஷனுக்குள்ளதாமா இருக்கான். வாமா, உள்ள போய் அவனை கூட்டிட்டு வந்துடலாம். அனு ஸ்டேஷனுக்குள்ள போனா மாட்டிப்பால. அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? அதுக்கும் ஏதாவது பிளான் வச்சிருப்பாவ. ஒரு நிமிஷம் அத்தை. இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் பரமசிவம் ரொம்ப மோசமான ஆளு. சரியான ஈகோயிஸ்டிக் கேரக்டர். யாரையுமே மதிக்க மாட்டாரு. இப்போ இந்த கேஸோட டீடைல் என்னன்னு தெரியாம நம்ம பாட்டுக்கு உள்ள போய் ஏதாவது பேசணும்னா இன்ஸ்பெக்டர் உஷாராகி கேஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிடுவார். அதனால சஞ்சீவ்க்கு தான் பிரச்சனை ஆகும். அடேங்கப்பா, போட்டா பாரியா நங்குரத்தை. அப்புறம் நாம அவரை வெளியெடுக்கிறது ரொம்ப சிரமமாயிடும் அத்தை. என்னம்மா இப்படி சொல்ற? நீ வந்த போலீஸ் கிட்ட பேசி உடனே வெளியில கொண்டு வரலாம்னு நினைச்ச. கொண்டு வந்துடலாம் அத்தை, கண்டிப்பா கொண்டு வந்துடலாம். இது பொய் கேஸ் தானே. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் போலீஸ் கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இந்த கேஸ போட்டதே அவங்க தானே. நம்ம லீகலாவே மூவ் பண்ணுவோம். நாளைக்கு சஞ்சீவ் கோர்ட்ல அப்பியர் ஆகட்டும். அங்க வச்சு எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சஞ்சீவ அந்த போலீஸ்காரங்க மாட்டு அடிக்கிற மாதிரி மாறி மாறி அடிச்சிருக்காங்கம்மா. அவனை நாளைக்கு வரைக்கும் இங்க விட்டுட்டு போனா அந்த போலீஸ்காரங்க சஞ்சீவ் ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயமா இருக்குமா? சஞ்சீவ் வாங்குற ஒவ்வொரு அடிக்கும் அந்த போலீஸ் கோர்ட்ல பதில் சொல்லிதான் ஆகணும் அத்தை. அவங்கள பதில் சொல்ல வைக்காம நான் விட மாட்டேன். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. சஞ்சீவ் நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவான். அதுக்கு நான் பொறுப்பு. சீதா, அனுதான் அவ்வளவு தூரம் சொல்றால, அப்புறம் எதுக்கு உனக்கு இவ்வளவு பயம்? பயப்படாத சீதா, கண்டிப்பா சஞ்சீவ் நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவான். வா போலாம். வரமா? வரேன் மேடம். வா, அனு பாத்துப்பா. நான் நாளைக்கு கோர்ட்டுக்கே போக மாட்டேன். சஞ்சீவ் உள்ள போறது உறுதி. டேய் சஞ்சீவ், நீ வெளியே வந்தாதானே அபிய பாப்ப. உனக்கு 7 வருஷம் உறுதிடா.